எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன புடலங்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம பருப்பு எதுவுமே சேர்த்தாலும் தேங்காய் அரைச்சி வச்சு புடலங்காய் கிரேவிங்க. பாருங்கள், அதுக்கு நம்ம வடக்கல் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய்ங்க, 2 பல் பூண்டுங்க, ஒரு பெரிய வெங்காயங்க, ஒரே ஒரு தக்காளிங்க, கொத்தமல்லி கருவேப்பிலைங்க. ஈஸியாக இருக்குங்க. அந்த கிரேவி சூப்பராக இருக்குது. ஆனால் குழம்பே வைக்க வேண்டாங்க. கிரேவியே நம்ம குழம்பு மாதிரி வந்துடுங்க. அந்த மாதிரி தாங்க நீங்கள் செய்ய போகிறோம். பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி 1க்கு 2 தான் வணங்கணுங்க, நிறைய வணங்க வேண்டாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புடலங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த காய் எடுத்தாலும் விலை ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சுங்க. எல்லாமே விலைங்க. மஞ்சத்தூள் இதனோடு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கேற்ப மிளகாத்தூளுங்க, எவ்வளோ போட்டுக்குங்க மிளகாத்தூள். அதுக்கு எவ்வளோ காரம் வேணும் அவ்வளோ போட்டுக்குங்க. கல் உப்புங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக சாம்பார் தூளுங்க, கொத்தமல்லி தூள் நல்லா போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வணக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட மசாலெல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இது நம்ம செலவு வறுத்தும் கூட நம்ம வைக்கிறாங்க. சரி, இந்த சிம்பிள் இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது தண்ணி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா வேகிடுங்க. கடைசியில் நம்ம தேங்காய் அரைச்சதுன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ தேங்காய் கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி ஊற்றியாச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றிக்குங்க. பாருங்கள், இது ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சா பாருங்கள் இந்த டைப் ஆகிரும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஆனால் ஆல்ரெடி காயெல்லாம் வெந்துருச்சுங்க. இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த கிரேவி தோசைக்கும் கூட வச்சுக்கலாங்க, சப்பாத்திக்கு வச்சுக்கலாங்க, சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த புடலங்காய் கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.